வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி தம் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் பண்ணியிருக்கேன். இது குக்கரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மசாலா, காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த குறையும் வந்ததே இல்லை. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ எறா எடுத்திருக்கேன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் எடுத்திருக்கேன். இது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் வரும். ரெண்டுமே இது 400 கிராம், அது 400 கிராம் வரும். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் எடுக்கணும்னு இல்லை, கூட குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. பச்சை மிளகா ஒரு 6-7 போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் ஒன்று கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது காரமாக இருக்கிறதுனால, இந்த மிளகாய் காரம், அதனால் நான் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 100 கிராம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10-12 லவங்கமும் 2 இன்ச் அளவு பட்டையும் சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயத்தையும் எடுத்து போட்டுட்டேன். எண்ணெய் ஏன் நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன்னா, நான் வந்து நெய் கொஞ்சம் போட போகிறேன். அதுக்காக வந்து நான் எண்ணெய் 100 கிராம் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நெய் போடலைன்னா இன்னும் ஒரு 100 கிராம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் போல் எண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப கரெக்டாக வரும், நல்லாயிருக்கும் அது. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கும் அடுத்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கணும். கோல்டன் ப்ரௌனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் மற்றதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அரைக்குறையாக வதக்குனதுக்கப்புறம் போடவே கூடாது. வெங்காயம் எப்போவுமே கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து ஒன்று ஒன்றா போடணும். நான் இப்போ புதினா, கொத்தமல்லி 2ம் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஆர்டராக தான் போடணும்னு இல்லை, எப்படி வேணாலும் போடலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவு எடுத்திருக்கேன், சம அளவு எடுத்து போட்டிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். இந்த 2 ஸ்பூன் அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த அளவு தான் போடுவேன், எனக்கு ரொம்ப கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்களும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் இது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 100 கிராம் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க எறாவை போட்டு சேர்த்துருங்க. எறாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அப்படி கலந்து விடுங்க. 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா, நான் 1க்கு 1 அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் 1க்கு 1ன்னா, அரிசி ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன். ஒரு 20-30 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன். அதுக்காக தான் 1க்கு 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி ஊற வைக்காமல் உடனே போடுறதா இருந்தால் 1க்கு 1.25 அந்த அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அரிசி எடுத்து போட்டுருங்க. 1 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், ரொம்ப நேரம் கொதித்தாலும் தண்ணியெல்லாம் வற்றிடும். அரிசியை போட்டுட்டு அரிசி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து குக்கர் மூடி போடலை, நான் தம் போட போகிறேன். நீங்கள் குக்கர் மூடி போடுறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு தட்டு போட்டு தான் மூட போகிறேன். மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சிங்கன்னா போதும். 10 நிமிஷம் பெரிய பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சாலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுங்க. ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. நான் ரொம்ப வருஷமாக இதே மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக வரும். தம் பிரியாணி நான் இப்படி தான் பண்ணுவேன், குக்கரில் தான். இதுக்குன்னு நான் பாத்திரம்லாம் வச்சு எல்லாம் பண்ண மாட்டேன். இதே குக்கரில் தான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும். உடையவும் உடையாது அரிசி, உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். மசாலா எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.